சரி, ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடம் தாங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பம். ஏன்னா ப்ராஃபிட்டை நாங்கள் மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணாதீங்கிறோம். ஒரு சிலர் என்ன, எனக்கு லாபம் வருது வித்துட்டு போயிடலாம். என் கிளைண்ட் இன்வெஸ்டர் வந்து போன வாரம் கேட்ட கேள்வி, எனக்கு ப்ராஃபிட் வருது 10 லட்சம் போட்டேன், 3 லட்சம் லாபத்தில் இருக்கேன், வித்துட்டு என் பணம் லாபத்தை எடுத்துக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டிருந்தாரு. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வர்றீங்க, பணம் நீங்கள் இதில் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் உங்கள் செலவை மேக் பண்ணணும். அதனால் அடிக்கடி நான் லாபத்தை வெளியில் எடுத்துக்கிட்டே இருப்பேன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டர் கிடையாது, ட்ரேடர். ரெண்டாவது, பணத்தை உள்ளே போட்டுட்டு நம்ம வளரணும் அப்படின்னு விட்டிங்கன்னா அந்த பணம் வளர்கிறதுக்கு சில டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இல்லை நான் பாதியிலே புக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் நிறைய சிக்கல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 20 ஸ்டாக்கை வச்சு ஒரு ஸ்டாக்குக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 5% வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஸ்டாக்குக்கு 50,000 ரூபா போடுறீங்க, 20 ஸ்டாக் வாங்குறீங்க. ஸோ இந்த 20 ஸ்டாக்கும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுறீங்க. ஓகே, எல்லாமே குட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வர வர ஒவ்வொரு ஸ்டாக்காக புக் பண்ணுறீங்க. ஒரு 30% ப்ராஃபிட் வருது, 40% வருது, ஒரு ஸ்டாக் டபுளே அடிக்குது. இந்த மாதிரி என்னென்ன ரீசன் இருக்கலாம். ஒரு 10-12 கம்பெனி என்ன ஆகுனா நீங்கள் வந்து ப்ராஃபிட் வர வர புக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து அந்த 10 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ப்ராஃபிட்டே வந்துடுது. குட், எவ்ரி திங் குட். அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, அந்த புக் பண்ண ப்ராஃபிட்டை என்னன்னா திரும்ப ரீஇன்வெஸ்டாக வேறு கம்பெனியில் பண்ணுவீங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் உங்களுக்கு லாபம் வராத ஒரு 7-8 கம்பெனியை ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன ஆகுனா அடுத்த செட்டில் வந்து மறுபடியும் அந்த ஒரு 13 கம்பெனி விற்றீங்க இல்லைங்களா, 13 கம்பெனி நீங்கள் மறுபடியும் வாங்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனி ப்ராஃபிட் வராது, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க. 6 கம்பெனி ப்ராஃபிட் வரும்போது விற்றுருவீங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 டிரான்சாக்ஷன் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கம்பெனியுமே பெர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸாகவே போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். அது மேலே வர வரைக்கும் நாமளாக ஒரு சென்டிமெண்ட் வச்சுக்கோ, என்னென்னா விற்க மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது நல்ல கம்பெனி எல்லாத்தையும் நீங்கள் விற்றுட்டீங்க, வெறும் லாஸ் மேக்கிங் கம்பெனி மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இன்னெஃபெக்டிவாக இருக்கும். 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் சப்பார் ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்திருக்கோம். மார்க்கெட் 20% வளர்ந்துருந்ததுன்னா நீங்கள் 15% வளர்ந்துருப்பீங்க. இந்த மாதிரி நிலைமையில வந்து நிற்க வேண்டியிருக்கும். அதனால தான் நாங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டு ட்ரேட் வந்து டைம் கேப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து கீழே இருக்கும்போது வாங்குறீங்க, மேலே இருக்கும்போது விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல விற்றதுக்கு அப்புறமா அடுத்த ட்ரேடுக்கு நீங்கள் போகிறதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மறுபடியும் ஒரு 6 மாதம் இருக்கும். ஏன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை பிடிச்சி நீங்கள் டிரான்சாக்ஷனை மேக் பண்ணிங்கன்னா மைட்பி நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு விற்றுட்டு நாளைக்கோ இல்லை அதிகபட்சம் ஒரு வாரம் 1 மாதத்துக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து வேறு ஸ்டாக்கில் போட்டுரும். அப்போது அந்த ஸ்டாக்கும் பீக்கில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு புல் ரன் ஒரு பேர் ரன் இருக்குன்னா அந்த புல் ரன் முடிக்கும் போது நீங்கள் வித்துட்டிங்கன்னா அடுத்த பேரனோட பாட்டத்தில் தான் நீங்கள் மறுபடியும் வாங்கிக்கணும். இதுக்கு வந்து 1 to 1.5 வருஷம் டைம் இருக்குது. ஆனால் நம்ம என்னென்னா அடுத்தடுத்த டிரான்சாக்ஷனை இமீடியட்டாக மேக் பண்ணுறதுனால இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து பொதுவாரியாக யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிறதும் ஒரு சில இன்ஸ்டன்ஸ் நடக்கும். எப்படின்னா, நீங்கள் அசட் கிளாஸ் டு அசட் கிளாஸ் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டியில் பீக்கில் விற்றுட்டு நீங்கள் கோல்டுக்கோ இல்லை ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸுக்கோ நீங்கள் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா மைட் பி இந்த ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு உதவலாம். ஆனால் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிறது யாரும் பண்ணுறதில்ல. 3வது பொறுத்த வரைக்கும், நீங்கள் இந்த மாதிரி செக்டர் டு செக்டர் ஸ்டாக் டு ஸ்டாக் ஜம்ப் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் வெல்த் எல்லாம் பில்டே ஆகாதுங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஒரு ஃபண்ட் மேனேஜர் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவராக இருக்கட்டும், ஒரு பிஎம்எஸ்னுடைய ஃபண்ட் மேனேஜராக இருக்கட்டும், யாருமே அவங்களுடைய பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்லாம் அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கோ அதை எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கும், அமெச்சர்ஸ் புக் ப்ராஃபிட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் புக் லாஸஸ்ன்ட்டு. ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டரோ ஃபண்ட் மேனேஜரோ இல்லை எங்களை மாதிரி அட்வைசர்ஸோ இல்லை போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸோ அவங்க வந்து லாஸை மட்டும்தான் உங்களுக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க, ப்ராஃபிட்டை அப்படியே ஹோல்டிங்லேயே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயந்தான் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணணுன்னா ஒன்று மட்டும் நினச்சிங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணாதீங்க, லாஸை புக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸை சீக்கிரமாக எக்ஸிட் பண்ண முடியுமோ எக்ஸிட் பண்ணிங்க. ஆனால் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் நமக்கு உதவும். ஆனால் இதில் வந்து ஒரு எமோஷனல் பயஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா 10 வருஷம் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு எமோஷ்னலான ஸ்ட்ராங் பீரியட் இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல பிரேக் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டன்சஸ், நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க, ஒரு 500 ரூபாயில் வாங்கியிருக்கீங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷனில் இறங்கி போய் ஒரு 370 ரூபா 380 ரூபாய்க்கு வந்துடுதுன்னு வச்சுங்க உங்களால். ஆனால் உங்களுக்கு தெரியுது, ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது, அடுத்த 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் மல்டிவேகராக இருக்குன்ட்டு. இன்றைக்கி 25% நீங்கள் இறங்கியிருக்கிற வாலட்டாலிட்டியை நீங்கள் டாலரேட் பண்ணுவீங்களா? பொதுவாக மாட்டாங்க. என்ன,
இறங்கிட்டே இருக்கு, நான் வித்துட்டு போயிடுறேன்ட்டு. ஆனால் வித்துட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஒரு சின்ன ரெக்கவரி மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 500க்கு வரும். அந்த கம்பெனி தொடர்ந்து ப்ராஃபிட்டை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எகைன் அண்ட் எகைன் ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனி மல்டி பேக்கர் ஆனதுக்கப்புறமா நாம் என்ன மாதிரி சொல்லுவோம், இல்லை நம்ம நேரம் வித்துட்டோம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. ஒரு டஃப்பான டைமில் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு செய்கை. அதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டராக, ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்மளை வந்து வளர்த்தோம். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார், அவரோட தொழிலில் வந்து இன்றைக்கி ஒரு டெம்பரரியாக ஒரு சுணக்கு வருது, இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு பெரிய லெவலில் வளர முடியாதுன்னு அவருக்கே தெரியுது. அதுக்காக அவர் என்ன பிஸ்னஸ் விட்டுட்டா போயிடுவார்? மாட்டார். அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டே இருப்பார். 2 வருஷம் அந்த கஷ்டகாலம் கடந்ததுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். ஸ்டாக்ஸில் இதே தான். ஒரு சில காலங்கள் வந்து நமக்கு கஷ்டகாலமாக இருக்கலாம், ஆனால் மறுபடியும் வளர்ச்சி இருக்குங்கிற நம்புற ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது தான் அது 10x 20x மல்டி பேக்கராக வளருது. ஒரு கம்பெனி வந்து நீங்கள் நல்ல மல்டி பேக்கரை சூஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா தான் 10 மடங்கு 20 மடங்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் எந்த கட்டத்துலையும் ட்ரேடராக வாங்கி வாங்கி விற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த வெல்த் வந்து போயிடும்.